இங்கே 108 வயசாகிற இந்த ராணி எப்போவுமே பாலில் தான் குளிப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய இளமையை பாதுகாக்கிறதுக்காக இவங்க குளிச்சு முடிச்சு வேஸ்ட் ஆகிற பால் தான் அந்த ஊர் மக்களே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ராணிக்கு ஒரு சக்தி இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த நாட்டில் இருக்கிற இளம் வயசு பெண்களை எல்லாம் கடத்திட்டு வந்து அவங்களோட இளமையை இவங்க எடுத்துப்பாங்க. இந்த ராணிக்கு இந்த சக்தியெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமே இந்த கோல்டன் மிரர் தான். இதை வச்சு தான் இவங்களுக்கு இவ்வளோ பவர் கிடைக்கும். ஏன்னா இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கணிச்சு சொல்லும். இன்னும் இந்த ராணி 100 வருஷம் ஆளணும்னா அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பொண்ணோட இளமையை எடுத்துக்கணும். அதனால அந்த பொண்ணு 18 வயசு வர வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. நாட்களும் ஓடி போய் அந்த பொண்ணு 18 வயசு ஆகிடுது. அந்த பொண்ணை மந்திரி கிட்ட அரசவைக்கு அழைச்சிட்டு வர சொல்லிட்டு இந்த ராணி மறுபடியும் பாலில் குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க குளிச்சு முடிச்சுட்டு அந்த கோல்டன் மிரர்ட்ட போய் நின்னாதான் அந்த பவர் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பொண்ணை கூட்டிட்டு வர போன மந்திரி எப்படி இந்த பொண்ணு இறக்கத்தான் போறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு சான்ஸை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறா. இந்த மந்திரி அவன் பண்ண நினைச்சதெல்லாம் ராணி கிட்ட சொல்லாம நான் அழைச்சிட்டு வரும்போது என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்லிட்டு ராணி கிட்ட சொல்லிடுறாரு. உடனே அவங்களும் டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு எனக்கு உயிரோட வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள் எல்லாத்திட்டையும் சொல்லிடுறாங்க.